கேரள மற்றும் மேற்குவங்க மாநில ஆளுநர்கள் மற்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தி வருவதாக அந்த மாநில ஆளுநருக்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது கேரள அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே வேணுகோபால் 8 மாதங்களாக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்றும் குடியரசுத் தலைவர் சில மசோதாக்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இது முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அவர் வாதத்தை முன்வைத்தார். இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று கேரள மாநில ஆளுநரின் தலைமைச் செயலாளர் மற்றும் மத்திய அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது மேற்குவங்க அரசு தொடர்ந்த மனுவையும் இத்துடன் சேர்த்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்ற நீதிபதி மேற்குவங்க மாநில ஆளுநரின் செயலாளருக்கும் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டார். 3 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார்.